மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியொக்கத் தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. திருமந்திரம் தியானங்கிற பகுதியில் திருமந்திரத்தில் திருமூலர் அருளி செய்திருக்கிறார். 602வது பாடல். அதாவது மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிவை நன்கு வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று வள்ளுவப் பெருமான் சொன்னபடி நாம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே கற்று வைத்திருப்பதை மறக்காமலும் இருக்க வேண்டும். கோபத்தை நன்கு நீக்க வேண்டும் என்று அடுத்த வரியிலே சொல்கிறார். சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி. ஏன்னா மனிதனுக்கு கோபம், அதாவது இந்த காமம் குரோதம்தான் பெரிய சத்ரு, மாபெரும் எதிரி. நம் உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டு நமக்கு நல்லது செய்வது போல் நமக்கு தீங்கு செய்யக்கூடியவர்கள். ஆகவே இந்த விருப்பு வெறுப்பை நாம் இந்த தெளிந்த கல்வி அறிவினால் வெற்றி கொள்ள வேண்டும். அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட என்பதனுடைய பொருள், எல்லாவற்றையும் விளக்கி கொண்டிருக்கின்ற இறைவன், அவனை நோக்கி நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின்னார் வள்ளுவர். வாலறிவனுடைய நல்ல திருவடிகளை, அதாவது உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய அறிவு நூல்களை, தத்துவ நூல்களை ஓயாது நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு சிந்திக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் எப்படின்னா வாழ்க்கை எப்பொழுதும் ஒளி மிகுந்ததாகவே இருக்க வேண்டும். இந்த புற ஒளியை சிறப்பாக நாம் கருதுகிறோம். ஆனால் அகத்தொளி அதைவிட முக்கியம். அகத்தொளி சரியாக இருந்தால்தான் புறத்தொளி எல்லோருக்கும் பயன்படுகின்ற வண்ணத்திலே நாம் செயல்பட முடியும். ஆகவே எல்லா அறிவுத்துறைகளையும் நாம் போற்றி வணங்குகிறோம். இந்த அறிவே வடிவான ஆண்டவன் நம் அனைவருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டு அந்த அறிவுக்கு ஏற்றபடி நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் செய்து நம் அனைவருடைய வாழ்வும் ஒளி பொருந்திய வாழ்வாக விளங்குவதற்கு ஒளி வடிவே ஆன, உணர்வு வடிவே ஆன, அறிவே வடிவான ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நம் எல்லோருக்கும் எல்லா நலங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் அருள் புரிந்து கொண்டே இருக்கட்டும். தீபமங்கல ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, வேத குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.